பைக்ல போன ஃபைனான்சியரை கொடூரமா வெட்டி கொலை பண்ணிருக்கு ஒரு கும்பல். வட்டி வாங்க போன இடத்துல தொடங்கின வாய் தகராறு கொலையில முடிஞ்ச கொடூரம் இது. திண்டுக்கல் மாவட்டம் குளிப்பட்டி கிராமத்து சாலை அது. பைக்கில் வந்தவரை கொடூரமாக ஓட ஓட வெட்டி சாய்த்திருக்கிறது ஒரு கும்பல். முகத்தை குறிவைத்து வெட்டி கொன்ற கும்பல் தப்பி ஓடிய நிலையில் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் வன்னியபாறைப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ். 27 வயதான இவர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவில் பண வசூல் செய்வதற்காக பைக்கில் கிளம்பியிருக்கிறார் நாகராஜ். ஆனால் பாதி வழியிலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். முதற்கட்டமாக அக்கம்பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 6 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் நாகராஜை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடுவது ரெக்கார்டாகி இருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்தில் பதிவான செல்போன் சிக்னல்களையும் ட்ரேஸ் செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த 6 பேரையும் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தியபோது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்தது தெரிய வந்தது. இந்த கொலை கும்பலின் மாஸ்டர் மைண்ட் மகேந்திரன். நாகராஜ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிக் கொண்டு பணம் திரும்ப வரவில்லை என்றால் கோர்ட்டுக்கு போகக்கூடிய ப்ரொஃபஷனல் ஃபைனான்சியர் கிடையாது. ஊர் மத்தியில் வட்டிக்கு பணம் வாங்கியவர்களை அவமானப்படுத்தி வட்டிக்கு வட்டி குட்டியோடு சேர்த்து வசூல் செய்யும் கந்துவட்டி ஃபைனான்சியர். ஏற்கனவே நாகராஜின் பார்ட்னராக இருந்த வினோத் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒருவரை கொலை செய்துவிட்டு தற்பொழுது சிறையில் இருக்கிறார். இதனால் வினோத்தின் வரவு செலவுகளையும் கூட நாகராஜ் தான் பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் நாகராஜிடம் மகேந்திரனின் உறவினர் ஒருவர் வட்டிக்கு பணம் வாங்கிவிட்டு இன்று நாளை என இழுத்தடித்துள்ளார். இது தொடர்பாக இருவருக்குள் ஏற்பட்ட சண்டையில் மகேந்திரன் வக்காலத்துக்காக உள்ளே வந்துள்ளார். அப்பொழுது நாகராஜுவுக்கும் மகேந்திரனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டு ஆத்திரமடைந்த மகேந்திரன் நாகராஜனை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். தனது நண்பர்களான 5 பேரையும் சேர்த்து நாகராஜுக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார் மகேந்திரன். சம்பவத்தன்று ஆள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் குளிப்பட்டி காட்டுப்பகுதியில் பதுங்கி இருந்தவர்கள் நாகராஜை வழிமறித்து சரமாரியாக வெட்டி கொலை செய்து தப்பிச் சென்றுள்ளனர். குற்றவாளிகள் 6 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.